10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Dear students, last class la nitro compounds பத்தி பார்த்துருந்தீங்க சரிங்களா. நைட்ரோ காம்பவுண்ட்ஸினுடைய ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டு ஃபைனலாக ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருந்தீங்க லாஸ்ட் வீடியோவில். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நைட்ரோ பென்சீனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நைட்ரோ பென்சீனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா நியூட்ரல் மீடியம், அல்கலின் மீடியம், அசிட்டிக் மீடியம் சரிங்களா. ஸோ இந்த மீடியத்தில் அண்டு கேட்டலிட்டிக் ரிடக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரிடக்ஷன் மீடியம் அப்படிங்கிற ப்ராசஸ் ஆகும்போது என்னென்ன ப்ராடக்ட் தருது, ஒவ்வொரு மீடியத்துலேயும் நைட்ரோபென்சின் ரெடியூஸ் ஆகி என்ன ப்ராடக்டை தருது அப்படிங்கிறத லாஸ்ட்டாக பார்த்துருந்தீங்க. கேர்ஃபுல்லாக அதை நல்லா வாட்ச் பண்ணி ரைட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ நவ் இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அமீன்ஸ் சரிங்களா. அமீன்ஸ் அதனுடைய கிளாசிஃபிகேஷன், அமீன் ப்ரிப்பரேஷன், அமீன் ப்ராப்பர்ட்டிஸ். அமீன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாவே எந்த ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அலிஃபேட்டிக் அமீன், அரோமேட்டிக் அமீன். ஸோ கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்மளாக பார்த்து கொடுக்கறது தான். பட் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஜென்ரலாகவே அலிஃபேட்டிக் ஹைட்ரோகார்பன், அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரோம் சரிங்களா. அப்படி இருக்கும்போது நம்ம இதையும் வந்து நம்ம அலிஃபேட்டிக் அரோமேட்டிக்னு செப்பரேட் பண்ணுறதுல தப்பு இல்லையே. ஸோ நம்ம இப்போ அதை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. அப்போ அமீன்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் அம்மோனியா. அமீன்ஸ் அப்படிங்கிறது என்னங்க, டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் அம்மோனியா. அம்மோனியானா NH3ங்க. NH3ல் 1 ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ்டு பை அல்கைல் ஆர் அரைல் சரியா. ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ்டு பை அல்கைல் ஆர் அரைல் ஃப்ரம் அம்மோனியா. 1 ஹைட்ரஜன் ஓகேங்களா. கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க சார். அம்மோனியா அப்படிங்கிறது NH3. ஸோ NH3ல் 1 ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ்டு பை அல்கைல் ஆர் அரைல் குரூப் சரியா. இஃப் அல்கைல் குரூப் அப்படின்னா அலிஃபாட்டிக் அமீன், அரைல் குரூப் அப்படின்னா அரோமேட்டிக் அமீன் சரிங்களா. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பிரைமரி அமீன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. தென் நெக்ஸ்ட்டு NH3ல் அம்மோனியாவில் 2 ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ்டு பை அல்கைல் குரூப் சரிங்களா. 2 ஹைட்ரஜன் இஸ் ரீப்ளேஸ்டு பை 2 அல்கைல் ஆர் 2 அரைல் ஆர் 1 அல்கைல் 1 அரைல். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் அதை வச்சுக்கலாம் மொத்தத்தில். ஸோ அம்மோனியாவில் இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் ரீப்ளேஸ்டு பை சேம் அரைல் குரூப் 2 CH5 or same alkyl group CH3 or one different alkyl group NCH3 CH2 CH3. இங்கே பார்த்தீங்கன்னா 1 அரைல் 1 alkyl. ஸோ இந்த மாதிரி அம்மோனியாவில் இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன்ஸ் ரீப்ளேஸ்டு பை 2 alkyl group or 2 அரைல் group or 1 அரைல் 1 alkyl அப்படின்னா that amine is called secondary amine ஓகேங்களா. then next tertiary amine. tertiary amine அப்படின்னா அம்மோனியா NH3 இல்லையா, அந்த அம்மோனியாவில் இருக்கக்கூடிய 3 ஹைட்ரஜன்ஸ் ரீப்ளேஸ்டு பை சேம் டைப் ஆஃப் alkyl group or different types of alkyl group or அரைல் அல்கைல் எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம் சரிங்களா. பாருங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி கிளாஸிஃபை ஃபர்தராக பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் அமீனுடைய கிளாஸிஃபிகேஷன் அலிஃபாட்டிக் அமீன், aromatic amine students carefully understand பண்ணுங்க. amines how they are classified.
amines are classified aliphatic amine, aromatic amines. ஓகேங்களா? then next aliphatic amine இருந்தாலும் சரி aromatic amine இருந்தாலும் சரி further classify பண்றோம். சரிங்களா? except primary amine. சரிங்களா? because primary amine அப்படிங்கிறது NH2 அப்படின்னு இருந்தால் அது primary amine students. NH2 இருந்தால் primary amine. so NH இருந்தால் secondary amine. N மட்டும் இருந்தால் tertiary amine. ஜென்ரலாகவே tertiary amine தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அது பின்னாடி நான் உங்களுக்கு வரும்போது சொல்கிறேன். சரிங்களா? ஜென்ரலாகவே tertiary amine தான். ஓகேங்களா? primary amine, secondary amine, tertiary amine. so depends on the nitrogen atom. சரிங்களா? ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா நைட்ரஜன் ஆட்டத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குங்க. ஸோ அதனால் நைட்ரஜன் ஹேவிங் 2 ஹைட்ரஜன் primary amine, nitrogen having only 1 hydrogen secondary amine, nitrogen does not contains hydrogen tertiary amines. understand ஆச்சுங்களா? then next primary amine னா பாருங்க CH3 CH2 NH2. சரிங்களா? அலிஃப் aromatic amine ல C6H5 NH2. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? the next secondary amine and tertiary amine வரும்போது further classify பண்றோம். சரிங்களா? primary amine and secondary amine, secondary and tertiary amine further classify பண்றோம். simple and mixed, simple and mixed or symmetric or unsymmetric. சரிங்களா? சரி, simple or symmetric அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ செகண்டரி அமீன் அப்படிங்கிறது நான் டெர்மினல் ஃபங்க்ஷனல் குரூப். செகண்டரி அமீன் அப்படிங்கிறது என்னங்க? நான் டெர்மினல், அதாவது வித்தின் செயினில் தான் இருக்கும், செயினுக்குள்ளேயே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ லாஸ்ட்லேயோ ஃபர்ஸ்ட்லேயோ இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறது தான் செகண்டரி அமீன் அண்ட் டெர்ஷரி அமீன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமீனுடைய 2 சைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், சேம் அல்கைல் குரூப் ஆர் சேம் அரைல் குரூப் ப்ரெசண்டாக இருக்குது. சரியா? ஸோ செகண்டரி அமீன் ஃப்ரம் செகண்டரி அமீன் நைட்ரஜன் ஹேவிங் சேம் அல்கைல் குரூப், தட் இஸ் கால்ட் சிம்பிள் அமீன்ஸ். சரிங்களா? CH3 NH CH3. சரிங்களா? சிம்பிள் அமீன். C6H5 NH C6H5 இதுவும் சிம்பிள் அமீன் தான். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் மிக்சட் அமீன் பாருங்க. செகண்டரி அமீனில் 2 சைட்லையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அல்கைல் குரூப்ஸ் இருக்கு. ஹியர் எத்தில் குரூப் ப்ரெசன்ட், ஹியர் மெத்தில் குரூப் ப்ரெசன்ட். சரியா? ஸோ அதனால எத்தில் மெத்தில் அமீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எத்தில் மெத்தில் அமீன். ஸோ திஸ் இஸ் a mixed amine. This one also mixed amine because phenyl and methyl, one alkyl one aryl. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ mixed amine, phenyl methyl. சரிங்களா? அதனால இது செகண்டரி அமீன். தென் நெக்ஸ்ட் டெர்ஷரி அமீன்லையும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மிக்சட் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ 3 alkyl or aryl group or different alkyl aryl group occupy nitrogen. சரிங்களா? அப்போ nitrogen is occupied by 3 same type of alkyl group, that is called simple, or same type of aryl group simple. சரிங்களா? then nitrogen is occupied by different types of alkyl group or alkyl and aryl, that is called mixed amines. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பிரைமரி செகண்டரி டெர்ஷரி அமீனை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். சரிங்களா? ஃபர்தராக நம்ம நேம் ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தராகவே எல்லாத்துலேயுமே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இங்கேயும் அதே தான் நமக்கு கிளாஸிஃபிகேஷன் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஐயூபேக் நாமென்க்ளேச்சர். ஸோ ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் எடுத்துக்கிட்டாவே எடுத்துக்கிட்டாவே 2 சிஸ்டம் பாசிபிள். ஃபர்ஸ்ட் ஒன் காமன் சிஸ்டம், நெக்ஸ்ட் ஒன் ஐயூபேக் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் நம்ம காமன் சிஸ்டத்தை பார்க்கலாம். சரிங்களா? காமன் சிஸ்டத்தில் பிரைமரி அமீனுக்கு எப்படி நாம் நேம் சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்குறேங்க. சரிங்களா? அப்போ பிரைமரி அமீன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் அல்கைல் சஃபிக்ஸ் அமீன். சரிங்களா? அந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நான் டைரெக்டாக நேமே சொல்கிறேன் பாருங்கள். பிரைமரி அமீனாக இருந்தாலும் சரி, செகண்டரி டெர்சரி எந்த அமீனாக இருந்தாலும் சரி, நம்ம நேம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா அல்கைல் ப்ளஸ் அமீன், அல்கைல் ப்ளஸ் அமீன். பேரண்ட் செயினை சூஸ் பண்ணுறேங்க.
நம்ம அல்கைல் குரூப் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். தென் அல்கைல் குரூப்பை ஃபஸ்ட் எழுதுகிறோம், அமீன் அப்படிங்கிறத செகண்டாக எழுதுறாங்க. ஃபஸ்ட் எழுதுறது ப்ரிஃபிக்ஸ், செகண்டாக எழுதுறது சஃபிக்ஸ். சரிங்களா? ஸோ அதனால் அல்கைல் அமீன், அப்போ அல்கைல் அமீன் அப்படின்னு நம்ம எழுதுறாங்க காமன் நேமில். ஸோ ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா RNH2. தென் அட்வான்ஸ்டாக பார்த்தோம்னா ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா CnH2n + 3n, CnH2n + 3n. ஆர் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா CnH2n + 1 NH2 அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ 2 ஹைட்ரஜனை நைட்ரஜன் ஒன்று சேர்த்துனோம்னா NH2. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம ஜென்ரல் மாலிகுலர் ஃபார்முலா CnH2n + 3n. ஓகேங்களா? நீங்கள் இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நேம் பாருங்கள், CH3 CH2 NH2. சரிங்களா? ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கார்பன் இருக்குது பாருங்கள், CH3 CH2. ஆல்ரெடி அல்கைல் குரூப் எத்தில் அப்படின்னு இருக்குங்க, அமீன், அப்போ எத்தில் அமீன். சரிங்களா? அல்கைல் குரூப் என்னங்க, எத்திலுங்க. அமினோ குரூப் இருக்குதுங்க, அமீனுங்க. ஸோ எத்தில் அமீன். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா CH3 CH2 CH2 ப்ரொப்பைல். ப்ரொப்பைலில் 2 அல்கைல் குரூப் பாசிபிளுங்க. ஒன்று N ப்ரொப்பைல், அனதர் ஒன் ஐசோ ப்ரொப்பைல். சரிங்களா? அப்போ பாருங்கள், CH3 CH2 CH2 நார்மல் செயின் அப்படிங்கிறனால Nங்க, N ப்ரொப்பைல் அமீனுங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட்டில் உங்களுக்கு அமினோ குரூப் அட்டாச்சாக இருக்குது. சரியா? நான் டெர்மினல் கார்பனில் அமோனியா அட்டாச்சாக இருக்குங்க, NH2 அமினோ குரூப் அட்டாச்சாக இருக்குது. சரிங்களா? அதே சமயத்தில் டெர்மினல் கார்பனுக்கு அட்ஜசன்ட் கார்பன், திஸ் ஒன் ஆர் திஸ் ஒன், எனி ஒன் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். டெர்மினல் கார்பன், இந்த CH3 இந்த CH3, எந்த CH3 வேணாலும் டிசைட் பண்ணிக்கங்க, டெர்மினல் கார்பன் சொல்லிட்டு. ஸோ டெர்மினல் கார்பனுக்கு அட்ஜசன்ட் கார்பன் CH கார்பனுங்க. ஸோ டெர்மினல் கார்பனுக்கு அட்ஜசன்ட் கார்பனில் மெத்தில் இருந்ததுன்னா அதை நம்ம ஐசோன்னு ப்ரிஃபிக்ஸ் போடுவாங்க. ஸோ அப்போ ஐசோ, டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் 3ங்க, ப்ரொப்பைல். ஸோ அமினோ குரூப் அட்டாச்சாக இருக்குது, அமீன், ஐசோ ப்ரொப்பைல் அமீன். ஓகேங்களா? ஐசோ ப்ரொப்பைல் அமீன். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இந்த மாதிரி நம்ம காமன் நேம் எழுதிட்டு வரோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்ட் மாதிரி கொடுத்துருக்கேங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நான் ஏற்கனவே சொன்னது போல் டெர்மினல் கார்பனுக்கு அட்ஜசன்ட் கார்பனில் மெத்தில் இருக்குது, அதனால் ஐசோ. டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் 1 2 3 4 கார்பன் பியூட்டைல். ஸோ ஐசோ பியூட்டைல் அமீன். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா C6H5NH2ங்க, ஃபினைல் அமீன். C6H5NH2ங்க, ஃபினைல் அமீன் காமன் நேமில். இல்லைன்னா கமர்ஷியல் நேம் அனிலின். திஸ் இஸ் ஏ கமர்ஷியல் நேம் அனிலின். ஓகேங்களா? ஓகே, செகண்டரி அமீன், டெர்ஷரி அமீன்னா ஐயூபேக் நேம் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள். டைமெத்தில் அமீன். சரிங்களா? ஸோ அமினோ குரூப் செகண்டரி அமீன்னா NH இருக்குங்க. ஸோ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்கைல் குரூப்போ ஆர் ரெண்டுமே அரைல் குரூப்போ ஆர் 1 அல்கைல் 1 அரைல் ஆர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அல்கைல் குரூப்பாக இருக்கலாங்க. சரிங்களா? எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குங்க, ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஸோ நைட்ரஜன் ஹேவிங் போத் அல்கைல் குரூப்ஸ் ஆர் த சேம். அப்படி இருக்கும்போது நாம் NHங்கிற ஃபங்க்ஷன் அமீன் இருக்குதுங்க, அதனால் அமீனுங்க சஃபிக்ஸில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஓகேங்களா? தென் 2 மெத்தில் குரூப் அட்டாச்சாக இருக்குது, டைமெத்தில் அமீன். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் மெத்தில் எத்தில். சரிங்களா? ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் அமீன், அனதர் சைடு பார்த்தீங்கன்னா எத்தில் அமீன். ஸோ திஸ் இஸ் எ மிக்சடு அமீன், செகண்டரி அமீன். ஓகேங்களா? மிக்சடு ப்ளஸ் செகண்டரி ரெண்டையுமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரிங்களா? மிக்சட் ப்ளஸ் செகண்டரி அமீன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறது அப்படிங்கிறது நம்ம ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அந்த கன்ஃபியூஷன்லாம் எதுவுமே வேணாங்க. அல்ஃபபெட்ஸில் எது ஃபஸ்ட்டு வருது? சரிங்களா? மெத்திலா எத்திலா, ஈயா எம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈ தாங்க அல்ஃபபெட்ஸில் ஃபஸ்ட்டு வருது, அதனால் நம்ம அதுக்கு தாங்க ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு தரணும். எத்தில் மெத்தில் அமீன். சரிங்களா? எத்தில் மெத்தில் அமீன். சரிங்களா?
அது எந்த சைடு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாங்க. சப்போஸ் இந்த எத்தில் லெஃப்ட் சைடில் இருந்து இந்த மெத்தில் ரைட் சைடு இருந்தாலும் நேம் என்னதாங்க, எத்தில் மெத்தில் அமீன் தாங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் எத்தில் குரூப், திஸ் ஒன் மெத்தில் குரூப், எத்தில் மெத்தில் அமீன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எத்தில் குரூப் இருக்குங்க, இங்கே ப்ரொப்பைல் குரூப் இருக்குங்க. ப்ரொப்பைலில் நார்மல் ப்ரொப்பைல் தான் என் ப்ரொப்பைல், அதனால் எத்தில் என் ப்ரொப்பைல் அமீனுங்க. நெக்ஸ்ட் வந்து டெர்ஷியரி அமீன் பாருங்கள். ஸோ நைட்ரஜன் ஹேவிங் both alkyl groups, three alkyl groups are the same, so அதனால ட்ரைமெத்தில் அமீனுங்க. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 alkyl groups சேமாக இருக்குது, அந்த சமயத்தில் நீங்கள் டைங்கிற ப்ரீஃபிக்ஸை யூஸ் பண்ணலாம், டைமெத்தில். சரிங்களா? தென் எத்தில் அமீனுங்க. சரிங்களா? இந்த டையில் இருக்கக்கூடிய இந்த ஆல்ஃபபெட்ஸை பார்க்கக்கூடாதுங்க, மெத்தில் இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்ஸ் தான் பார்க்கணும். ஸோ டைமெத்தில் எத்தில் அமீனுங்க. தென் ஒன் மோர் எக்ஸாம்பிள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 alkyl குரூப்புமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஓகேங்களா? CH3 N CH2 CH3 CH2 CH2 CH3. ஓகேங்களா? தென் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம நேம் இண்டிவிஜுவலாக தாங்க சொல்லணும், டை ட்ரைங்கிற ப்ரீஃபிக்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அப்போ நேம் எப்படி நம்ம சொல்கிறது, ஆல்ஃபபெட்ஸில் E ஃபஸ்ட்டுங்க, M செகண்டுங்க, P தேர்டாக தாங்க வரும் ஆல்ஃபபெட்ஸில். சரிங்களா? அந்த மாதிரி பாருங்கள், ஆல்ஃபபெட்ஸில் A to Z நம்ம போகும்போது எது ஃபஸ்ட்டு வருதோ அந்த நேம் ஃபஸ்ட்டு கொடுங்க. ஸோ எத்தில் மெத்தில் என் ப்ரொப்பைல் அமீன். சரிங்களா? ஸோ இது தாங்க காமன் சிஸ்டங்க. காமன் சிஸ்டத்தில் நம்ம ஆல்கைல் குரூப் தாங்க மெயின் செயின்லேருந்து எடுத்துக்கணும், அமீன் அப்படின்னுங்க சஃபிக்ஸில் எழுதணுங்க. சரிங்களா? ஸோ இது காமன் சிஸ்டத்தில் பிரைமரி செகண்டரி டெர்ஷரி அமீனுடைய ஐயூபேக் நேம் எழுதியிருக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயூபேக் சிஸ்டம். சரிங்களா? இதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் ஐயூபேக் நேம் பேஸ் பண்ணி நமக்கு நேமும் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. சரிங்களா? கான்செப்ட்ஸ் ஓரியன்டாக கேட்கறதுனால இதெல்லாமே கான்செப்ட்ஸில் தாங்க வரும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயூபேக் சிஸ்டத்தில் பிரைமரி அமீனுக்கு பார்த்தீங்கன்னா அல்கேன். சரிங்களா? பிரைமரி அமீனாக இருந்தாலும் சரிங்க, செகண்டரி அமீனாக இருந்தாலும் சரிங்க, இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாங்க. அல்கேன் மைனஸ் இ, அதாவது நீங்கள் பேரண்ட் செயினை சூஸ் பண்ணுறீங்க. பேரண்ட் செயின் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் கார்பன் லாங்கஸ்ட்டாக அதிகமாக இருக்கிறது தான் பேரண்ட் செயின். சரியா? லாங்கஸ்ட் செயின் தான் பேரண்ட் செயினுங்க. லாங்கஸ்ட் செயின் மீன்ஸ் நம்பர் ஆஃப் கார்பன் சீக்வன்ஸாக இருக்கணுங்க. சரிங்களா? சீக்வன்ஸில் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கணும், நம்பர் ஆஃப் கார்பன் லாங்கஸ்ட் செயினாக இருக்கணுங்க. அதுதாங்க என்னங்க பேரண்ட் செயினுங்க. ஸோ பேரண்ட் செயினை சூஸ் பண்ண மாட்டியும் பேரண்ட் ஹைட்ரோ கார்பன் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அந்த பேரண்ட் ஹைட்ரோ கார்பனில் இருக்கக்கூடிய லாஸ்ட் லெட்டர் இ இஸ் ரீப்ளேஸ்டு பை அமீன். சரிங்களா? அப்போ ஈக்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா அமீனுங்க. ஸோ ஆல்கன் அமீன். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இப்போ ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேங்க. இப்போதைக்கு நீங்கள் இந்த லாஸ்ட் லெட்டர் இ இஸ் ரீப்ளேஸ்டு பை பாருங்கள், இந்த ஈக்கும் கேன்சல் ஆகிடுங்க, ப்ளஸ் அமீன், அல்கன் அமீன். ஓகேங்களா? ஸோ அல்கன் அமீனுங்க. ஓகேங்களா? நேம் பாருங்கள், நம்ம இண்டிவிஜுவலாக நேம் வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். CH3 CH2 NH2ங்க, CH3 CH2 NH2ங்க. ஓகேங்களா? ஸோ CH3 CH2 2 கார்பன் தாங்க இருக்குது. லாங்கஸ்ட் செயின் இது தாங்க இப்போதைக்கு. ஸோ 2 கார்பன் ஹைட்ரோ கார்பன் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஈத்தேன். சரிங்களா? அப்போ ஈத்தேன் லாஸ்ட் லெட்டர் ரீப்ளேஸ்டு பை லாஸ்ட் லெட்டர் இ இஸ் ரீப்ளேஸ்டு பை அமீன். அப்போ எத்தன் அமீன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் ப்ரொப்பேன் ப்ளஸ் அமீன், ப்ரொப்பன் அமீன். ஏன்னா 3 கார்பன் இருக்குங்க, பேரண்ட் செயின் ப்ரொப்பேனுங்க. ஸோ லாஸ்ட் லெட்டர் இ இஸ் ரீப்ளேஸ்டு பை அமீன் அப்படின்னா ப்ரொப்பேன் ப்ளஸ் அமீன் இஸ் ரீப்ளேஸ்டு பை அமீன் அப்படின்னா ப்ரொப்பன் அமீனுங்க. ஓகேங்களா? ப்ரொப்பன் அமீன். ஓகேங்களா? ஸோ ப்ரொப்பன் அமீன் அப்படின்னு சொல்லும்போது இந்த அமினோ குரூப் எந்த கார்பனில் அட்டாச்சாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டணுங்க. அதனால் 1 ப்ரொப்பன் அமீன், ஏன்னா ஃபஸ்ட்டு கார்பன் அட்டாச்சாக இருக்குங்க. ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்சாக இருக்கக்கூடிய கார்பனுக்கு தான் லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல்
எந்த ஒரு சப்ஸ்டியூண்ட்டாக இருந்தாலுமே அதுக்கு லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தாங்க ஐயூபேக் சிஸ்டத்தில் கொடுக்குறோம். அதனால் அமினோ குரூப்புக்கு லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வர மாதிரி நம்பர் கொடுத்துக்குங்க. ஸோ NH2க்கு அட்ஜசன்ட் கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பன், நெக்ஸ்ட் கார்பன் செகண்ட், தென் நெக்ஸ்ட் கார்பன் தேர்ட். ஸோ 1 அமினோ 1 ப்ரொப்பனமீன். சரிங்களா, 1 ப்ரொப்பனமீன். தென் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரொப்பனமீன். ஸோ ஹியர் ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்கள், 1 2 3 4 ஃபோர்த் கார்பனில் மெத்தில் இருக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃபோர்த் எக்ஸாம்பிள் 1 2 3 4th கார்பன் இருக்குங்க. சரிங்களா, அதில் தேர்ட் கார்பனில் ஒரு மெத்தில் அட்டாச்சாக இருக்குங்க சப்ஸ்டிவெண்ட். சரிங்களா, அப்போ பேரண்ட் செயின் அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 4 இல்லைன்னா 1 2 3 4. ஸோ எந்த சைடு லெஃப்ட் ரைட்டு அப் அண்ட் டவுன் எப்படி வேணாலும் போங்க பேரண்ட் செயினை சூஸ் பண்ணுறதுக்கு, பட் கரெக்டாக சூஸ் பண்ணணும். சரிங்களா, 1 2 3 4 கார்பன் நான் பேரண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இருக்கிறதே சீக்வென்ஷியல் அரேஞ்ச்மெண்ட்டில் 4 கார்பன் தான் இருக்குதுங்க. ஸோ அதுதான் பேரண்ட் செயினுங்க. சரிங்களா, அப்போ தேர்ட் கார்பனில் மெத்தில் இருக்குங்க 3 மெத்தில். சரிங்களா, பேரண்ட் செயினில் 4 கார்பன் இருக்கலாம் பியூட்டேன். ஸோ இஸ் ரீப்ளேஸ் பை அமீன் பியூட்டன் அமீன். ஃபஸ்ட்டு கார்பனில் அமினோ குரூப் இருக்குங்க. ஸோ 3 மெத்தில் பியூட்டேன் 1 அமீன், 3 மெத்தில் பியூட்டன் 1 அமீன் ஆர் பியூட்டேன் 1 அமீன், இல்லைனா 3 மெத்தில் 1 பியூட்டனமீன். ஸோ இப்படி சொல்லாங்க. நெக்ஸ்ட் ஆரோமேட்டிக் அமீனுக்கு பாருங்கள், பென்சீன் தாங்க பேரண்ட் செயினிங்க. சரிங்களா, ஏன்னா அதில் தான் நம்பர் ஆஃப் கார்பன் அதிகமாக இருக்கும். ஸோ பென்சீன் ப்ளஸ் அமீன் பென்சீன் அமீன், பென்சீன் ப்ளஸ் அமீன் பென்சீன் அமீன். சரிங்களா, இதில் வந்து அமினோ குரூப் டைரெக்டாகவே பென்சீன் ரிங்கில் அட்டாச் ஆகிருக்குதுங்க. சரிங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமினோ குரூப் சைட் செயினில் அட்டாச் ஆகிருக்குங்க. அந்த மாதிரி கேசஸில் எந்த மாதிரி நம்ம நேம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினைல் குரூப் சப்ஸ்டியூண்ட்டுங்க. ஃபினைல் குரூப் என்னங்க, சப்ஸ்டியூண்ட்டுங்க. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் நேமாக என்ன எடுத்துக்கிறோன்னா இந்த சிங்கிள் கார்பன் கூட மீத்தேன் எடுக்கிறோம். திஸ் இஸ் பேரண்ட். அப்போ பேரண்ட் எடுத்தோம்னா மெத்திலுங்க. சரிங்களா, மெத்தில் ஆர் மீத்தேன். ஸோ மீத்தேன் எடுத்துக்கலாம், சிங்கிள் கார்பன் இருக்குது அதனால் மீத்தேன். ஸோ அதில் சப்ஸ்டியூண்ட் ஃபினைல், அதனால் ஃபினைலுங்க. பேரண்ட் வந்து மீத்தேன் ப்ளஸ் அமீன் மெத்தனமீன். ஸோ ஃபினைல் மெத்தனமீன், ஃபினைல் மெத்தனமீன். சரிங்களா, ஐயூபேக் நேம் பார்த்தீங்கன்னா ஃபினைல் மெத்தனமீன். ஓகேங்களா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்க. திஸ் இஸ் சப்ஸ்டியூண்ட் ஃபினைல் குரூப். ஸோ மீத்தேன் பேரண்ட்டுங்க. அப்போ மீத்தேன் ப்ளஸ் அமீன் மெத்தனமீன், திஸ் சப்ஸ்டியூண்ட் அப்படிங்கிறனால ஃபினைல் மெத்தனமீன். ஓகேங்களா, ஃபினைல் மெத்தனமீன். காமன் நேம் பார்த்தீங்கன்னா பென்சைல் அமீன். காமன் நேம் என்னங்க, பென்சைல் அமீன். சரிங்களா, ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை இண்டிவிஜுவலாக. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிஸ்டம், அதாவது முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்ன காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அமீன்ஸினுடைய ஐயூபேக் சிஸ்டத்தை என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அமினோ. இப்போ இதே பார்த்தீங்க அப்படின்னா ஐயூபேக் நேமில் அமினோ ஈத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ப்ரிஃபிக்ஸ் அமினோ அப்படின்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈத்தேன் அப்படிங்கிறது பேரண்ட் செயின். அப்போ பேரண்ட் செயினை சஃபிக்ஸில் போட்டு முடிக்கிற மாதிரி இருந்ததுங்க அமினோ ஈத்தேன். அதுவும் ஐயூபேக் நேம் தாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, போர்டில் இருக்கிறதா நம்ம புக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட்டுங்க. இப்போ நான் சொல்கிறத ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. அமினோ ஈத்தேன். சரிங்களா, அமினோ ப்ரோப்பேன். ஃபர்ஸ்ட் கார்பனில் அமினோ குரூப் இருக்கிறதுனால 1 அமினோ ப்ரோப்பேன். ஸோ செகண்ட் கார்பனில் அமினோ குரூப் இருக்கிறதுனால 2 அமினோ ப்ரோப்பேன். ஸோ இதுவும் ஐயூபேக் நேம் தாங்க. சரிங்களா, அமீனை சஃபிக்ஸில் போட்டாலும் ஐயூபேக் நேம் தாங்க, அமினோ அப்படின்னு ப்ரிஃபிக்ஸில் போட்டு எழுதினாலும் ஐயூபேக் நேம் தாங்க. சரிங்களா, ஸோ பேரண்ட் நேம் கூட ஐயூபேக் நேம் அப்படிங்கிறது பேரண்ட் நேம் கூட சஃபிக்ஸில் அமீன் ஆட் பண்ணோம்னா ஐயூபேக் நேமுங்க. ஓகேங்களா, அதே சமயத்தில் அமினோன்னு ப்ரிஃபிக்ஸ் எழுதி பேரண்ட் நேம் சஃபிக்ஸில் எழுதினாலும் ஐயூபேக் நேம் தாங்க. பட் காமன் நேம் அப்படின்னா அல்கைல் குரூப்பை ப்ரிஃபிக்ஸில் எழுதி அமீனை சஃபிக்ஸில் எழுதுனா அது காமன் நேமுங்க. சரிங்களா, ஜென்ரலாக தெளிவாக உட்காந்து பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தென் நெக்ஸ்ட் செகண்டரி டெர்ஷரி அமீனுக்கு பாருங்கள். செகண்டரி டெர்ஷரி அமீன் அப்படிங்கிறது பாருங்கள், நான் சிம்பிள் அமீன் தான் கொடுத்துருக்கேங்க, டை மெத்தில் அமீன். சரிங்களா, ஸோ இதில் 2 சிஸ்டமே நான் சொல்கிறேங்க, ரெண்டையுமே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், நைட்ரஜன் அட்டாச்சாக இருக்கக்கூடிய அந்த
ஆல்கைல் குரூப்போட சேர்த்து நாம் எடுத்துக்கிறோங்க. பேரண்ட் செயினை தனியாக எடுத்துக்கிறோம். பேரண்ட் செயினை தனியாக எடுத்துக்கிறோம். இங்கே ரெண்டுமே மெத்திலாக இருக்கிறதுனால எனி ஒன் ஆஃப் த மெத்தில் குரூப் டேக் பேரண்ட் செயின். சரிங்களா? ஸோ ஏதாவது ஒரு மெத்தில் குரூப்பை பேரண்ட் செயினை எடுத்துக்கோங்க. அப்படி பார்த்தா நான் இதை பேரண்ட்டை எடுத்திருக்கேன். ஸோ மீத்தேன். நெக்ஸ்ட் இது வந்து மீத்தேனில் அட்டாச்சாக இருக்கக்கூடிய சப்ஸ்டியூண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதனால் மெத்தில் அமீன். சரிங்களா? மெத்தில் அமினோ. மெத்தில் அமினோ. ஸோ அமினோ என் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மெத்தில் குரூப் நைட்ரஜன் அட்டாச்சாக இருக்குது அப்படிங்கிறத என் இண்டிகேட் பண்ணுதுங்க. என் மெத்தில் அமினோ மீத்தேன். என் மெத்தில் அமினோ மீத்தேன். ஓகேங்களா? என் மெத்தில் அமினோ மீத்தேன். தென் நெக்ஸ்ட்டு இதுக்கே இன்னொரு ஐயூபேக் நேம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்பை பேரண்ட்டை எடுத்துக்கிட்டு, அதாவது பேரண்ட் செயினோட சேர்த்து ஃபங்க்ஷனல் குரூப்பையும் பேரண்ட் செயினை எடுக்கும்போது பாருங்கள் இந்த மெத்தில் சப்ஸ்டியூண்ட் ஆகிடுதுங்க. அப்போ இந்த மெத்தில் நைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கிறதுனால என் மெத்திலுங்க. ஸோ நைட்ரஜனில் இந்த மெத்தில் இருக்கிறதுனால மீத்தேன் ப்ளஸ் அமீன் மெத்தனமீன். என் மெத்தில் மெத்தனமீன். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த சிஸ்டத்தை தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த சிஸ்டம் உங்களுக்கு தெரியறதுக்காக ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். பட் இப்போ நம்ம புக்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது இந்த ஃபங்க்ஷனல் ஐயூபேக் நாமன்கிளேச்சர் தாங்க. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தில் மெத்தில் அமீனில் என் மெத்தில் அமினோ ஈத்தேன். சரிங்களா? பட் இதை பேரண்ட் செயினாக கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா ஈத்தேன். அதனால் ஈத்தேன் சஃபிக்ஸில் முடிச்சிருக்குங்க. ஸோ நைட்ரஜனில் மெத்தில் அட்டாச் ஆகிறதுனால என் மெத்தில். ஸோ இந்த என் மெத்தில் அப்படிங்கிற இந்த குரூப் ஓவராலாகவே இந்த குரூப் எத்தில் அப்படிங்கிற பேரண்ட் செயினில் அட்டாச் ஆகிருக்கிறதுனால என் மெத்தில் அமினோ ஈத்தேன்னு சொல்லலாங்க. ஸோ இன்னொரு விதத்தில் என்ன பண்ணலாங்க நாம்? ஸோ இந்த அமினோ குரூப்பை எத்திலோட சேர்த்து பேரண்ட் செயினாக கன்சிடர் பண்ணிக்கலாங்க. அதனால் எத்தன் அமீன். எத்தேன் ஈத்தேன் ப்ளஸ் அமீன் எத்தன் அமீன். This methyl is a substituent. So this methyl attached to the nitrogen. So N-methyl ethanamine. ஓகேங்களா? N-methyl ethanamine. The next one பாருங்க tertiary amine. So same functional group dimethyl. So ரெண்டு மெத்திலுமே நைட்ரஜன் இருக்கிறதுனால N, N dimethyl. சரிங்களா? ஐயூபேக் நேம் ஈத்தேன் ப்ளஸ் அமீன் எத்தனமீன். ஓகேங்களா? N, N dimethyl ethanamine. சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு மெத்தில் எத்தில் திஸ் இஸ் ஐசோப்ரோப்பைல் குரூப். ஓகேங்களா? என் எத்தில் என் மெத்தில் என் எத்தில் என் மெத்தில் 3 கார்பன் இருக்கு. ப்ரோப்பன் செகண்ட் கார்பன் 1 2 3 ஆர் 1 2 3 எப்படின்னு வச்சுங்க. செகண்ட் கார்பனில் இந்த குரூப் அட்டாச் ஆகிறதுனால என் எத்தில் என் மெத்தில் ப்ரோப்பன் 2 அமீன். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட் செயினில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆகிருக்க மாதிரி இருக்குங்க செகண்டரி அமீன். அதுக்கு என் மெத்தில். ஸோ என் மெத்தில். ஸோ இங்கே பேரண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் தாங்க. இந்த மெத்தில் சப்ஸ்டியூவன்ட் இந்த ஃபினைலும் சப்ஸ்டியூவன்ட். சரிங்களா? அதனால் மீத்தேன் ப்ளஸ் அமீன் மெத்தனமீன் இதுதான் பேரண்டிங். இப்போ மீத்தேன் ப்ளஸ் அமீன் மெத்தனமீன். ஸோ இந்த மெத்திலில் ஃபினைல் இருக்கிறதுனால ஃபினைல். சரிங்களா? இந்த நைட்ரஜனில் மெத்தில் அட்டாச் ஆகிருக்கிறதுனால என் மெத்தில் ஃபினைல் மெத்தனமீன். என் எத்தில் ஃபினைல் மெத்தனமீன். தென் ஒன் மோர் எக்ஸாம்பிள். ஸோ ரெண்டுமே மெத்திலாக இருக்குதுங்க. ஃபினைல் இருக்குது. இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். என், என் டைமெத்தில் பென்சீன் அமீன். என், என் டைமெத்தில் பென்சீன் அமீன். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு தாங்க ஐயூபேக் நாமன்கிளேச்சர். தெளிவாக உட்காந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்க. இதில் பேரண்ட் செயின் எது சப்ஸ்டியூவன்ட் எது அப்படின்னு தெளிவாக இண்டிகேட் பண்ணி காட்டியிருக்காங்க. இதன்படி நீங்கள் புக்கில் இருக்கக்கூடிய அதர் எக்ஸாம்பிள்ஸ் இவாலுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 207 இவாலுவேட் யுவர் செல்ஸ். சரிங்களா? நேம் கொடுத்து காம்பவுண்ட் எழுத சொல்லியிருக்காங்க. காம்பவுண்ட் கொடுத்து நேம் எழுத சொல்லியிருக்காங்க. கேர்ஃபுல்லாக இதை ஃபாலோ பண்ணி எழுதுங்க. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தாங்க ஐயூபேக் நாமன்கிளேச்சர் அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.